பிஸ்கெட் எதுனா இறஞ்சிருச்சு அந்த இடத்துல கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும்னா நம்மளுக்கு அந்த சின்ன ஸ்பேஸ் கிளீன் பண்ணிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் காட்டிட்டு இருக்கிறது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து ஹால் மட்டும் கிளீன் பண்ண சொல்லி போட்டிருந்தேன் இல்லையா? அது வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு இப்போ வந்து நான் டஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இவ்ளோ டஸ்ட் வந்து எனக்கு கலெக்ட் ஆச்சு. ஜெனரலா வேக்யூம் கிளீனர்ஸ்ல வந்து பேக் இருக்கும். இதுல வந்து பேக் இல்லாம வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல நம்ம தண்ணி போட்டு கூட கிளீன் பண்ணிக்கலாம் போல இருக்கு. மேல இருக்கிற அந்த ஸ்பாஞ்சையும் வெண்ட் மாதிரி இருக்கிற அந்த ஷீட்டையும் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள இருக்கிற டஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு நீங்க வந்து தண்ணி போட்டு கழுவிக்கலாம். இப்போ நான் திரும்பவும் இது யூஸ் பண்ண போறதுனால நான் வாட்டர் வந்து இப்போதைக்கு போடல. ஏன்னா நம்ம தண்ணி போட்டோம்னா அதை ஆற விட்டுட்டு தான் திரும்பி அசம்பிள் பண்ணணும். அதனால நான் திரும்பி வந்து எடுத்ததெல்லாம் கழட்டினதெல்லாம் மாட்டிட்டு டஸ்ட்டை மட்டும் எடுத்து கொட்டிக்கிட்டேன். எப்பவுமே ஒரு பேப்பர் விரிச்சு பண்ணுங்க. இல்லைன்னா வந்து உங்க இடமே ஃபுல்லா அழுக்காயிடும். இப்போ வந்து நான் ஸ்வீப் பண்ணியாச்சு. இப்போ மாப் பண்ண போறேன். ரெண்டுமே சேர்த்து கூட நம்ம பண்ணலாம். ஸ்வீப்பிங் அண்ட் மாப்பிங் ரெண்டும் சேர்த்து பண்ணலாம்.